60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சிவா. தாவேகா ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் கொடுத்த குதிரை பேர் வழக்கில் கிட்டத்தட்ட 8 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அப்படிங்கிற நபரும் அதில் ஒருத்தர். அவர் கூட புதிய தலைமுறையோட மூத்த ஆசிரியரான விஜயன் அவர்கள் தொடர்பில் இருந்தார். இந்த சதி சம்பவம் நடந்த டைமில் தொடர்ச்சியாக அவரோட தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு புகார் எழுந்ததில் அவரையும் கூப்பிட்டு காவல்துறையினர் விசாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடி தொடர்ச்சியாக கூப்பிட்டு விசாரித்து அவர் அலக்களிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. குறிப்பாக பத்திரிகையாளர் மன்றம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அரசியல்வாதிகள் பலருமே தொடர்ச்சியாக தொடர்பாக கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. உண்மையிலே அந்த வழக்கில் என்ன சார் நடக்குது? இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது ஐபிடிஎஸ்னு ஒரு ஃபுல் ஃபார்ம். ஐபிடிஎஸ், இந்த ஐபிடிஎஸ் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கவர் திருநாவுக்கரசுன்னு ஒருத்தர். அவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது கடந்த தேர்தலில் ஏதோ கருத்து கணிப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலே அது பண்ணியிருந்தார். அவர் முன்னாடி அறியப்பட்ட முகம் என்னன்னு கேட்டால் அவர் பாஜக முகமாக அறியப்பட்ட ஒரு நபர். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அண்ணாமலை ஆதரவாளர். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட எப்படி இதை வச்சு சொல்கிறோன்னா, அவர்கிட்ட பணிக்கு போன நம்ம செய்தியாளர்கள், நமது நிருபர்கள், இளைஞர்கள் எல்லாம் போனவங்களே கூட இல்லை நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது, அண்ணாமலைக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னும்போது ஊடகங்கள் வாயில அந்த யூடியூப் இந்த நிறுவனத்தை பார்க்கும்போது ஊடகத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பேச்சு இருப்போம் அப்படின்னா, இந்த சேனல் 5 அப்படின்ற அந்த யூடியூப் சேனல் அது அண்ணாமலையோட ஃபண்டிங்கில் தான் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். இது உண்மையாக பொய்யான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் திருநாவுக்கரசு அண்ணாமலையோட ஆதரவாளர், பிஜேபி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நிலைப்பாடு எடுப்பார். யாரும் பெரிய நம்பிக்கை இருக்காது. இந்த தேர்தல் முன்னாடி சேப்பாக்கத்தில் இருக்க சென்னை பத்திரிகையாளர் மன்ற அரங்கத்தில் கருத்து கணிப்பு வெளியிடுறன்ற மாதிரி வந்தார். தேர்தல் தேதி அறிவித்த ஒரு 4 நாள்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், முழுக்க அதிமுக தான் ஆட்சியை கைப்பற்ற போகுது, ரெண்டாவது தாவேகா ஒரு பெரிய வாக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, அதிமுக அப்போ அவரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு போல இருக்குது, அதிமுக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு போல இருக்குது. ஆனால் அவர் விரும்புகிறது தாவேகாவை அவர் விரும்புகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்போவோ செய்தியாளர்கள் நம்ம செய்தியாளர் குறைஞ்சவர்கள் கிடையாதுல்ல, அவரை பத்திரிகையாளர் சந்திப்பிலே வச்சு நல்லா கேள்வி கேட்டாங்க. அது எல்லாத்துக்கும் பாவம் பாதி திணறடிக்கக்கூடிய இடத்துல இருந்தார். திடீர்னு ஒரு செய்தியாளர் டக்குன்னு ஒரு தொகுதி சொல்லி இதோட வேட்பாளர் யாருன்னா அவர் மாற்றி சொல்லிட்டு மாட்டிக்கிட்டார். அதன் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் கருத்து கணிப்பு வெளியிடும் நாள் முடியும் தருவாயிற்கு முதல் நாள் அவர் திரும்பவும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். கருத்து கணிப்பை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்ன சொன்னார்னா, அதுக்கும் இடைவேளை பார்த்திங்கன்னா 10-15 நாள் தான் இருக்கும். 10 நாள் அதிகபட்சம் 12 நாள். இந்த 12 நாள் அப்படியே என்ன பண்ணுவாங்க, இந்த மெட்ராஸில் அந்தர் பல்ட்டி அடிப்பாங்கன்றாங்களா, அந்த மாதிரி அந்தர் பல்ட்டி அடித்தார். என்னென்னா, திமுக தான் ஆட்சி அமைக்குது. அப்போ தாவேகா நீ தான் சொன்னிய தாவேகா ரெண்டாவது, இல்லை எங்களால் தாவேகாவை கணிக்க முடியலை அப்படின்னாங்க. அப்போதே அது செய்தியாளர்கள் அதிகமான கேள்வி கேட்டாங்க, எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி டோட்டலாக மாறும் அப்படின்னும்போது, அப்போ தாவேகாவை நீங்கள் 2ஆம் இடம் வரும்னு சொன்னீங்களே, அப்போ போன வாட்டி சொன்னீங்களே அப்படின்னோடனே அவர் சொன்னார், இல்லை தாவேகாவை என்னால் டோட்டலாக கணிக்க முடியல, எவ்வளோ வாக்கு வருவாங்கன்னு தெரியல, அதை என்னால் துல்லியமாக கணிக்கவே முடியலை அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை உண்மையான வார்த்தையாக இருக்கும், அதை யாருமே கணிக்க முடியல, அது உண்மையான வார்த்தை. ஆனால் அப்போதே செய்தியாளர் என்ன பண்ணாங்க, ஏன் தாவேகாவில் யாரும் பார்க்கலையா உங்களை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கும். அது அவர் புறந்தள்ளிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே கடந்து நாங்களாம் அப்படி இருந்தோம், என்னங்க இப்படி கேட்கலான்னு செய்தியாளர் சந்திப்பிலே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இவர் முதல் முறை அதிமுக பற்றி வரும்னு சொல்லும்போது அந்த செய்தி யாரும் பப்ளிஷ் பண்ண விடலை. அது பெருசாக வரல. அது ரெண்டாவது திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னார் பாருங்க, அது கொஞ்சம் பப்ளிஷ் ஆயிடுச்சு. அது பப்ளிஷ் ஆனாலும் அந்த கேட்ட சர்ச்சைகளுக்கு பதில் தரல அவர். இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, ஆட்சி மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் இந்த குதிரை பேரம் அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் தான் அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் ஃபஸ்ட்டு அவர் அமமுக ஆரம்பிக்கும் போது அவர் தான் பேசுவார். ஸ்லீப்பர் செல்லுன்ற வார்த்தையை அரசியலில் அறிமுகப்படுத்தினது அவராக தான் இருப்பார். அதுக்கப்புறம் குதிரை பேரம்னுவார். இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார், ஒரு 2-3 நான் போன மாதம் சொன்னார்ல, குதிரை பேரம் நடந்துச்சு எங்கள் எம்எல்ஏ அப்படின்னாரு. இந்த வார்த்தை தாவேகா தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த வார்த்தைக்கு தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பேராக மாறிச்சு குதிரை பேரம் அப்படின்றது. இந்த குதிரை பேரம் இன்றைக்கி வரைக்கும் நம்ம தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறாங்க,
நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு சட்டமன்றத்தில் ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே குதிரை பேரம் நடக்குது, தாவேக்கா அப்படி இப்படி எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு, அரசியல் கிடையாது குற்றச்சாட்டு வச்சாங்க. குற்றச்சாட்டு வச்சவங்களாம் இப்போ இந்த பக்கம் வந்துட்டாங்க. இதில் பெரும்பாலும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ பாதி பேர் அங்கடி நிற்கிறாங்க, ஏன்டா போனோன்னு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே தான் இவர் திரும்ப 180 சீட்டு இவர் வந்துருவாருன்றாங்க. இப்படிலாம் பல விமர்சனங்கள் வரும்போது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பும் போது கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி பக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், சட்டமன்ற வேட்பாளர் வந்து எம்எல்ஏ வந்து இளையராஜான்றவர், அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் போயிருக்கு. நான் ஐபிடிஎஸ் திருநாக்கரசு பேசுகிறேன், என்ன விஷயம், நான் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன், தன்னை அறிமுகப்படுத்துகிறவங்க இப்படிலாம் அறிமுகப்படுத்திடுவாங்கள்ல, அப்படின்னு அறிமுகப்படுத்தணும். ஓ அப்படியா, என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்பிக்கை வாக்கெடுப்பில் நீங்கள் தாவேக்காவுக்கு வாக்களிக்காமல் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வாக்களிச்சிங்கன்னா 35 கோடி ரூபாய் உங்களுக்கு தரோம். அதை அவர் எடுத்த உடனே சொல்லலை, அவர் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. அவர் அப்பாயின்மெண்ட்டு இப்போ இல்லைங்க, நான் திரும்ப சொல்கிறேங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, திரும்ப ஃபோன் பண்ணி சார் என்ன தான் வேணும் உங்களுக்கு அப்படின்னா, இல்லை சார் முக்கியமான விஷயம், ஃபோன்லேயாவது பேசிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நம்பிக்கை வாக்கெடுப்பில் நீங்கள் டக்குன்னு மாற்றி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு முக்கியமான கட்சிக்காக, ஒரு பெரிய கட்சிக்காக ஒரு முக்கியமான நபர் சொல்லி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். எந்த கட்சினும் சொல்லலை, யாருன்னு சொல்லலை, ஒரு பெரிய கட்சியிலேருந்து ஒரு முக்கியமான நபர் சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நினச்சது திமுக அதிமுக 2 பேரும் ஏதாவது ஒன்று இருப்பாங்கல்ல. அதாவது சொன்ன உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஐயோ இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, திரும்பவும் ஒரு ஃபோனில் அப்ரோச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விஷயம் சொன்ன கட்டு, இந்த விஷயம் அதோட கட்டு. அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலை. கடந்த மாதம் 29ஆம் தேதி அன்று இவர் வந்து இளையராஜா வந்து சென்னை பெருநகர காவல் ஆணையரை சந்தித்து ஒரு புகார் கொடுக்குறாரு. சென்னை பெருநகர காவல் ஆணையரை சந்தித்து ஒரு புகார் கொடுக்குறாரு. புகாரில் என்னவா கொடுக்குறாருன்னா, ஐபிடிஎஸ் திருநாக்கரசன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார், அவரோட சிலரும் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு வந்து மிரட்டினாங்க, இந்த மாதிரி நம்பிக்கை வாக்கெடுப்பில் மாற்றி போடு, நாங்கள் 15 எம்எல்ஏக்கள் மொத்தமாக வாங்கியிருக்கோம், அதில் நீ ஒரு ஆள், 35 கோடி ரூபா வரைக்கும் பேர பேசினாங்க, நான் முடியாதுன்னா நான் சொல்கிறத கேட்டால் 35, சொல்லாத கேட்டால் அவங்க குடும்பம் எல்லாரையுமே இது பண்ணுவோன்னு கொலை மிரட்டல் விட்டாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு. அந்த நடவடிக்கையை தொடர்ந்து உடனடியாக தலையை தூக்குறாங்க, திருநாக்கரசை தூக்குறாங்க. தூக்கிட்டு திருநாக்கரசை தூக்கணுன்னு திருநாக்கரசு கூட இருக்க ஃபஸ்ட்டு அவரோட டிரைவர் கிருஷ்ணாவை தூக்குறாங்க. கிருஷ்ணாவை கைது பண்ணுறாங்க. கிருஷ்ணாவை கைது பண்ணோன்னா திருநாக்கரசு கைது ஆனோடனே எப்படி திருநாக்கரசு எப்படி மாட்டினார், எங்கே மாட்டினார் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே செந்தில் பாலாஜி உள்ளே வந்துட்டாங்க விஷயத்தை. செந்தில் பாலாஜி விஷயத்துக்குள்ளே வந்து செந்தில் பாலாஜி தம்பி அசோக் கிட்ட வந்துட்டாங்க விஷயம். அப்போ அசோக்கை தேடி ஒரு போலீஸ் போகுது, திருநாக்கரசை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு திருநாக்கரசு ஒய்ஃபு மீடியாலாம் சந்திச்சு ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி அன்றைக்கி தான் திருநாக்கரசு வந்து கைது செய்யப்படுறாரு அப்படின்றாங்க. அவர் கூட ஒரு டிரைவர் கிருஷ்ணான்றவர் கைது செய்யப்பட்டார். அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. அப்போ பார்க்கும்போது தான் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் இருக்குது. மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு பேர் வச்சுருக்கானுங்க. பேர் வச்சானுங்களா, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கானுங்களான்னு தெரில. வச்சுட்டு இதை நம்ம வந்து எளிமையாக கடந்து போயிட முடியாது. ஒரு பத்திரிக்கையாளராக நீங்களும் நானும் ஒரு கடந்து போயிட முடியாது, நம்மளுக்கு பொறுப்பு இருக்குது. அதாவது ஒரு அரசை கவுக்கணுன்றது வந்து சாதாரண விஷயமா? அது ஒரு கொலைக்கு இவ்வளோ பெருசும் போது ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்து இன்றைக்கி வந்து அதை கவுக்கிறதுக்கு ஒருத்தர் சதி திட்டம் தீட்டுறாங்கன்னா சாதாரண நாள் பண்ண முடியாது. அது சாதாரண நாள் கூட்டணி வச்சுக்க முடியாது. ஒத்த கருத்து உடையவங்களாக இருக்கணும், ஒத்த சிந்தனை உடையவங்களாக இருக்கணும், கருத்தியல் ரீதியாக ஒரே சிந்தனையாக இருக்கவங்களா இருக்கும், ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவங்களாக இருக்கணும், நம்பகமானவங்கள கூட தான் இதை ட்ராவல் பண்ண முடியும். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, திருநாக்கரை அரெஸ்ட் பண்ண உடனே செந்தில் பாலாஜி பேரையும் அவர் தம்பி அசோக் பேரும் வருது. இவங்க தான் இருக்காங்கல்ல. அடுத்து நேரடியாக இன்னொருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். இவங்க 2 பேர் ஆகிட்டாங்களா. திமுக, அதாவது கரூரில் இருக்க திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியோட மாநில துணை செயலாளர் கார்த்திக்ன்றவரை கைது செய்கிறாங்க. கரூர் மாவட்டத்தில் இருக்க திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியோட துணை செயலாளர் கைது பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து ஒரு நிதி நிறுவன அதிபர் உரிமையாளர் அவர் வந்து ரமேஷ்ன்றவரை கைது செய்கிறாங்க. இப்போ 2 ஆயிடுச்சா, கார்த்திக், ரமேஷ், டிரைவர் கிருஷ்ணா, திருநாக்கரசு 4 ஆயிடுச்சா. 5வது திருச்சியை சார்ந்த நரேஷ்னு ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. 40 வயசு நரேஷ்னு ஒருத்தர் கைது. 5 ஆயிடுச்சு. 6வது நபர் வந்து சென்னை மேடவாக்கம் பகுதியை சார்ந்த தியாகராஜன் ஒருத்தர் கைது பண்ணுறாங்க. இந்த இவங்கெல்லாம் கைது செய்கிறாங்க. இவங்க 6 பேரையும் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. அப்போ இது வந்து தனியாக வந்து விசாரணை நடக்குது. எப்படி விசாரணை நடக்குதுன்னா, இளையராஜா, சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா வந்து
காவல் ஆணையர்கிட்ட கொடுத்த புகார் காவல் ஆணையர் டைரெக்டாக ஃபார்வர்ட் டு லோக்கல் ஜூரிஸ்டிஷனுக்கு அனுப்பலை. அப்படி லோக்கல் ஜூரிஸ்டிஷனுக்கு அனுப்பியிருந்தா ஊத்தங்கரைக்கு அனுப்பியிருக்கலாம். அது டிஜிபி கிட்ட புகார் கொடுத்துருக்கலாம். அவர் சென்னையில் புகார் கொடுத்ததுக்கு அவர் சென்னையில் வீடு எதுவும் இல்லாமல் இருக்கலாம். அவர் எம்எல்ஏ ஹாஸ்டல் தான் அவரோட குடியிருப்பாக இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் அவர் கமிஷனர்கிட்ட கொடுத்தோன்னு லோக்கல் ஜூரிஸ்டிஷன் D1 காவல் நிலையத்துக்கு வரலாம். ஆனால் D1 காவல் நிலையத்துக்கு லா அண்ட் ஆர்டருக்கோ கிரைமுக்கோ வரல. எம்எல்ஏ புகார் இது ஒரு பெரிய நாட்டையே உழுக்கக்கூடிய இந்த ஒரு மாநிலத்தை உழுக்கக்கூடிய பிரச்சனைன்றனால உதவி ஆணையர் திருவல்லிக்கேணி உதவி ஆணையரோட தலைமையில் தனிப்படை அமைச்சு விசாரிக்க சொல்லி உடனே அங்கே தனிப்படை போலீஸார் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு ஒவ்வொன்றா விசாரிச்சுக்கிட்டு வராங்க. அதோட அந்த சம்பவத்தில் இவர் யார் அந்த ஐபிடிஎஸ் திருநாக்கரசு எந்த அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயங்களில் எந்தெந்த எம்எல்ஏ கிட்ட அவர் பேசியிருப்பார், இந்த இளையராஜா கிட்ட பேசினது இருக்குது, மற்ற எந்தெந்த கிட்ட பேசியிருக்காரு. அப்போ பேசும்போது அவர் கூட யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை எடுக்கிறாங்க. தகவலை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த தகவலை எடுத்து போட்டால் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று இருக்குது. சிவகுமார் பேரையோ தம்பி பேரையோ அந்த தம்பி பேரையோ என் பேரையோ சொல்லலை, கான்டாக்டில் இருந்தவங்கள தான் சொல்கிறாங்க. அப்போது புதிய தலைமுறையோட நெறியாளர் மூத்த ஊடகவியலாளர் அவரை விஜயன் அவருடைய வாட்ஸ்அப் தொடர்பில் இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு 15ஆம் தேதி அவர் வீட்டுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. சம்மன் சர்வ் பண்ணுறதுக்கு யாரோ போகிறாங்க. அதாவது காவல்துறையில் சம்மன்னா 41A குறிப்பானை இருக்கலாம், அழைப்பானை சம்மன் அழைப்பானை கொடுக்க அவர் வீட்டுக்கு போகலாம். அவர் அந்த டைமில் ஆஃபீஸில் இருந்திருக்காரு எங்கேயோ. உடனே ஆஃபீஸில் கேட்டுட்டு அவருக்கு லைவ் போயிட்டுருக்கு. சரி நான் 10 மணிக்கு வரேன்னு இருக்காரு. உடனே நைட்டு சம்மனை அவங்க வீட்டில் ரிசீவ் பண்ணாங்களா இல்லை நானே அங்கே வாங்கிக்கிறேன்னு சொன்னாரான்னு தெரியாது. 10 மணிக்கு திருவல்லிக்கேணி உதவி ஆணையர் அலுவலகத்துக்கு அவர் நைட்டு வராரு. இங்கே 15ஆம் தேதி வரும்போதே என்ன பண்ணுறது, வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய நிறுவனத்துக்கு சொல்கிறார், இந்த மாதிரி போலீஸ்லேருந்து என்னை கூப்பிட்ருக்காங்க, என்கொயரி கூப்பிட்ருக்காங்க, எதுக்குன்னு தெரியல என்ன அப்படின்னோடனே அவங்க நிறுவனத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, அட்வொகேட்ஸ் வராங்க. அட்வொகேட்ஸ் வந்ததும் இல்லாமல் பத்திரிகையாளர் மன்றத்திலேருந்தும் அவருடைய ஆதரவாளர்கள் தனிப்பட்ட முறையில் சரி ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 15ஆம் தேதி ஸ்டேஷன் போகிறாங்க. 10 மணிக்கு அவர் வரவர் 12:30 மணி வரைக்கும் அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்குகிறாங்க. வாக்குமூலம் வாங்கிட்டு கொஞ்சம் உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு வாங்கிடுறாங்க. ஃபோனை வாங்கிடுறாங்க. இந்த ஃபோன் வாங்கினது மட்டும்தான் 15ஆம் தேதி நைட்டு 12:30 அனுப்பிச்சிடறாங்க. காலைல 11 o'clock வாங்கன்றாங்க. இல்லை மறுபடியும் 12:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தவரை திரும்ப கூப்பிட்டு விடிய விசாரணை பண்ணதா ஒரு தகவல். அதெல்லாம் இல்லை இல்லையா? அது 12:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தவரை காலைல 11 மணிக்கு வந்துருங்கன்றாங்க. காலையில் 11 மணிக்கு வந்தவர் காலையில் வராரு. அந்த காலையில் 11 மணிக்குள்ளே எல்லாம் பொங்கிட்டானுங்க. பத்திரிகை அமைப்புகள், அரசியல் கட்சி தலைவர்கள், எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி, அந்த கட்சி இந்த கட்சி வந்த கட்சி போன கட்சி சொந்த கட்சி எல்லா கட்சிலையும் அடித்து ஊடகவியலாளர் யார் ஃபேஸ்புக் வச்சுருக்கான், யார் இன்ஸ்டா வச்சுருக்கான், யார் எக்ஸ்ட்ராலம் வச்சுருக்கானு எல்லாத்தையும் விஜயனை ட்ரெண்ட் ஆக்கிட்டானுங்க. ஆக்கிட்டு 16ஆம் தேதி காலையில் அவர் 11 மணிக்கு வராரு. வந்த உடனே அவரை அன்றைக்கி அங்கே உட்கார வைக்கப்படுறாரு. அன்று இரவு மட்டும் உட்கார வச்சு அன்றைக்கி சாயந்தரம் தான் அவரை அனுப்புகிறாங்க. அன்று மாலை தான் அனுப்புகிறாங்க 16ஆம் தேதி. அனுப்பும்போது காவல்துறை ஒரு சுற்றறிக்கை கொடுக்குது. காவல்துறை என்ன சுற்றறிக்கை கொடுக்குதுன்றது அந்த சுற்றறிக்கையை நான் இப்போ உங்கள் முன்னாடி அதை வாசி காட்டுறேன். அதாவது மேற்படி வழக்கின் மேற்கொள்ளப்பட்ட புலன் விசாரணையில், அதாவது மேற்படி வழக்குன்னா ஐபிடிஎஸ் திருநாக்கரசு புலன் விசாரணையில் மேற்படி திருநாக்கரசு மேலும் சிலருடன் சேர்ந்து கூட்டு சதி செய்து மேகாலயா ப்ராஜெக்ட் என்ற பெயரிட்டு சுமார் 15 தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை பெருந்தொகை கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சியின் நிலைத்த தன்மையை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டது தெரிய வந்தது. இவ்வழக்கில் ஆவண சாட்சியங்களை ஆய்வு செய்த போது புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் என்பவர் மேற்படி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மேற்படி திருநாக்கரசு என்பவருக்கு ஆட்சேபகரமான வகையில் குறுந்தகவல் அனுப்பி கூற்று சதியின் போது தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்துள்ளார். இது குறித்து விசாரிப்பதற்காக பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் என்பவருக்கு முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு நேற்று 15/7/2026 இன்று 16/7/2026 விசாரிக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது. இவ்வழக்கில் அவரது செல்போனில் வழக்கு தொடர்புடைய ஆதாரங்களை அறிய சைபர் பகுப்பாய்விற்கு உட்படுத்த அவரிடம் இருந்து பெறப்பட்டது. மேலும் தொடர்ந்து விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது.
15ஆம் தேதி வந்தார், வாக்குமூலம் வாங்கிட்டோம், அவரோட ஃபோனை வாங்கிட்டோம், நாங்கள் சைபர் பகுப்பாய்வுக்கு கொடுத்துட்டோம், அது ஆவணங்கள் அதில் எதுனா இருக்கான்னு பார்க்குறதுக்கு. 16ஆம் தேதி வந்தோடனே மொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிட்டு அவரை நாங்கள் பகுப்பாய்வுக்கு வச்சுக்கிட்டு அவரை அமுச்சு விட்டுட்டோம். மேலும் விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறுக்கும் அறிவுறுக்கப்பட்டது. இதில் என்ன இருக்குது? வீட்டுக்குள்ளே நைட்டு 1:30 மணிக்கு போய் படுத்துருந்தவரை தூக்கி இழுத்துட்டு வந்தாங்களா? இல்லை தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து அடித்து லாக்கப்பில் வச்சாங்களா? இல்லை ஏதாவது போலியான எஃப்ஐஆர் போட்டாங்களா? இல்லை ரிமாண்ட் பண்ணிட்டாங்களா? மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் ஆஜர்படுத்தியிருக்காங்களா? முறை ஆசிரியர் சமஸ் கூட ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பத்திரிகையாளர்கள் அடிப்படையில் அவர் பல முறை வந்து விவாதத்துக்கு வந்து அழைச்சிருக்காரு திருநாவுக்கரசை. ஸோ அதன் அடிப்படையில் வந்து அவர் பேசியிருக்கலாம். என்ன பேசினாருன்னு தெரியாது இல்லையா யாருக்கும். ஸோ எந்த அடிப்படையில் அப்படிங்கிறது உரிய ஆதாரங்கள் கொடுத்தா தானே தெரியும். ஆதாரங்கள் கொடுக்காம அலைக்கழிக்கிறாங்க, அதாவது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே சமஸ் அந்த பதிவில் இன்னொரு பதிவு போட்டிருந்தார். ஆட்சியை குலைப்பதற்காக ஏதோ ஒரு சதி நடக்குது, சொன்னார் சில மாதங்களுக்கு முன்னாடி 15 சமஸ் என்னைக்கு பதிவு போட்டார்? நேற்று 17ஆம் தேதி. ஓகேங்களா? விசாரணை கூப்பிட்டது 15ஆம் தேதி. இப்போ விசாரணை கூப்பிடும் போதே சமஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வந்திருக்காரு. ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி தானே வழக்கறிஞரோட வந்திருக்காரு, நிறுவனத்தோட வழக்கறிஞர் குழுவோட, சட்ட நிபுணர் குழுவோட. ஏன் 15ஆம் தேதி அந்த பதிவை போடல? ஏன் 16ஆம் தேதி அந்த பதிவை போடல? அதுவும் 17ஆம் தேதி அந்த பதிவு எதுக்கு மழுப்பலான அவ்வளோ பெரிய பதிவு? அப்போ ஏற்கனவே ஒரு ஆசிரியர்கிட்ட உனக்கு நீதான் ஆசிரியர் தான் அந்த நிறுவனத்துக்கு ஆசிரியர், அறியாமை நீக்குபவர், எல்லாத்துக்கும் மேலே ஆசிரியர் தானே, ஹெட்டு வந்து ஆசிரியர் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உங்ககிட்ட அந்த விஷயம் வந்தோன்னு என்ன பண்ணியிருக்கணும்? ஓ அப்படி ஒன்று இருக்கா, அது தனியாக நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுவோம், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பண்ணுவோம், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தருவோம், ஆட்சியை கவுளுக்கு இந்த மாதிரி சதி தருது, ஒரு பிரேக்கிங் தருவோம், இல்லை ஒரு விவாதத்தையாக கொண்டு வந்து நடத்துவோம். இதை பற்றி எதாவது பண்ணணும்னு பண்ணியிருக்கணும்ல ஆசிரியர்னா. ஏன் அப்போ பண்ண தவறு நீங்கள்? ஏன் இந்த பதிவில் மட்டும் ஏன் மழுப்பலான ஒரு பதிலை கொடுக்குறீங்க? நீங்கள் வீரப்பனை சந்திக்கலாம், தேவாரத்தை சந்திக்கலாம், தாவூத் இப்ராஹிமை சந்திக்கலாம், ஐபி அதிகாரி சந்திக்கலாம்னா, அப்போ வீரப்பனை சந்தித்ததுனால தானே கோபாலத்துக்கு வச்சாங்க உள்ள ஜெயிலில். இப்போ எல்லாரையும் சந்திக்கலாம். அப்போ அவர் விசாரணைக்கு அழைச்சார். இதை தானே எழுதி சொல்லியிருப்பார். அவர் என்னை வந்து விவாதத்துக்கு அழைச்சாருங்க. இதை தானே அந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் விவாதம், அந்த டைமில் நான் ஃபோன் பண்ணேங்க, விவாதத்துக்கு கூப்பிட்டேங்க, வாட்ஸ்அப்பில் அதாங்க கூப்பிட்டேன், இதை தானே அழைச்சாங்க, இதை தானே அவர் சொல்லியிருப்பார். அப்போது ஒரு பத்திரிகை தலைமை ஆசிரியர் நீங்கள், ஒரு ஊடகத்தோட ஏற்கனவே பத்திரிகையிலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள். விஜயன் வந்து பத்திரிகையிலேருந்து வரல, அவர் ஒரு ஊடகத்தில், காட்சி ஊடகத்தில் இந்த ஊடகத்தில் வந்துருக்கார். அவர் பத்திரிகையாளர் இல்லை, அவர் ஒரு ஊடகவியலாளர். உங்களுக்கு பத்திரிகை தர்மமும் தெரியும், ஊடக இதுவும் தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சாதாரண கேமராமேனை இழுத்துட்டு போலையா, ஒரு ரிப்போர்ட்டரை இழுத்துட்டு போல போலீஸு. அடுத்த 2ஆம் கட்ட ஒரு அதிகாரியை கூட்டு போயிருக்காரு, ஊடக நம்ம கூட இருக்கவரை கூட்டு போயிருக்காரு. அப்போ அவர் சட்ட ரீதியாக நம்ம ஈஸியாக அணுகலாம். அது எதுக்கு இவ்வளோ பதறீங்க? நீங்கள் செய்ய வேண்டிய தவிர நீங்கள் முதல்ல அதை உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நியூஸ் எக்ஸ்க்ளூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பேரும் இப்போது இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிங்கன்னா, உண்மையாகவே ஒரு நபர் வேற ஒரு நபர் தொடர்பில் இருந்தால் அவனுக்கு இந்த மாதிரி எதிர்ப்பை தெரிவிச்சிங்கன்னா, காவல்துறை அரெஸ்ட் பண்ணுமா பண்ணாதா அவங்கள பயத்தில்? ஐயோ இவங்களுக்கு இவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவிது. அப்போ உண்மையாகவே வந்து இன்றைக்கி போடுறாங்க, அதாவது பயோகிராஃபி, விஜயன் பயோகிராஃபி எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ அவர் எல்லாருக்கும் நடுநிலையாக இருப்பார், பேசுகிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு தருவார், ரொம்ப என்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது கூட இந்த புக்கெல்லாம் வாங்கிக்கவான்னு கொடுத்தா வாங்கிக்கோன்னுவார், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சாஃப்டாக பேசுவார், எல்லாருக்கிட்டையும் இது பேசுவார், ரொம்ப நல்லவர் வல்லவர். இப்போ சொல்கிறீங்களே, அப்போ அதை ஆசிரியர் முன்னாடியே போட்டிருக்க வேண்டியதானே? அப்போ நல்லவர் போயிட்டு அவர் நிரூபிச்சுட்டு வெளியே வரட்டுமே. நம்ம விஜயனை குற்றம் சொல்லவே இல்லை, நெருப்பு இல்லாமல் புகையாது, ஏதோ ஒரு செய்தி இருந்ததுனால தானே கூப்பிட்ருக்காங்க. அந்த செய்தியை அவங்க ரெக்டிஃபை பண்ணட்டும். அவங்க ஒன்றும் கைது பண்ணலையே, விசாரணை மேலும் விசாரணை. எத்தனை வழக்கில் ஒரு பத்திரிக்கையாளரை எத்தனை வழக்கில் கூப்பிடுவாங்க, சம்மந்தப்பட்ட பல பேரை கூப்பிடுவாங்க. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு காலக்கும். அப்போ நீங்கள் பதறது, உங்களுக்கு கூட பதறதும் இந்த ஊடகங்களும் கருத்து தெரிவிக்கிறதையும் பார்த்தா உண்மையாக சில பேருக்கு அச்சம் வருது. மூத்த பத்திரிக்கையாளர் ஒரு சிலருக்கு, நடுநிலையாளர் பத்திரிக்கையாளர்களுக்கு பலருக்கு வந்து ஏன் இவ்வளோ பதறாங்க, வேறு யாருனா இருக்காங்களா இதில் அப்படின்னு ஒரு பதறல் வரும். இப்போ நான் முன்னாடி சொல்லும்போது கார்த்திக், ரமேஷ், நரேஷ், தியாகராஜன், கிருஷ்ணா, திருநாவுக்கரசு, இந்த 6 பேர் பேரை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஆனால் 8 பேர் கைது பண்ணியிருக்கவன் இருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னு இன்ன வரைக்கும் காவல்துறை காட்டவே இல்லை. அதை நீங்கள் கேட்டிருக்கணும்ல. இன்னும் 8 பேர் காவல்துறை கைது பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்களே. செந்தில் பாலாஜி அவங்க தம்பியை விட்டுருங்க, அவர் கைது பண்ணலை. இந்த வழக்கில் 8 பேர் கைது பண்ணியிருக்காங்களா? 6 பேர் தானே எல்லா ஊடகத்துலையும் வருது, 2 பேர் எங்கே வரல? அதை கேட்கணும்ல. எதுக்கு இவ்வளோ தூரம் பதறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
புதிய தலைமுறைக்கும் ஆளும் கட்சிக்கும் எந்தவித இதுவுமே இல்லை, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு. விஜய் அவர்கள் வீட்டு வாசல்ல இருந்து வெளில வர வரைக்கும் திரும்ப வீட்டுக்கு விஜய் தூங்கிட்டார், போனார், வந்தார், டாடா காட்டினார், டெய்லி திரும்ப திரும்ப போடுறவங்க. எந்திரிச்சு 2 நாள் லைவ். அப்போ அந்த நிறுவனம் ஆதரவாக இருக்கிறதுனால உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்களா? உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்களா? அந்த பதிவிலே நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் அதில் பெரிய மழுப்பலான விஷயங்கள் இருக்குது. அவர் போட்ட பதிவிலே ஏன் அவ்வளோ நாள் போடல, 2 நாளாக போடல, 3ஆவது நாள் போடும்போது கடைசியில் எதுக்கு நீ இந்த பாலியல் விவகாரம், கொலை இதெல்லாம் கீழே கொண்டு வர, அது எதுக்கு அவன் கூட தொடர்பில் இருக்கான், இவன் கூட தொடர்பில் இருக்கலான் இருக்கேன். ஆமாம், நாங்கள் தொடர்பில் தான் இருந்திருக்கோம். வந்தாங்க, ஸ்டேட்மெண்ட் வாங்கி என்கொயரி எதனா தான் கூப்பிடுங்க, நான் வரேன், எப்போ வேணா வரேன் கோர்ட்டுக்கு கூட. கோர்ட்டில் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுங்கள் சார், நான் கோர்ட்டுக்கு வரேன் சார். இல்லை நான் அரெஸ்ட் பண்ணுங்கள் சார், நான் ஏபி போட்டுக்கிறேன் சார், நான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணுறேன் சார். சார் நான் அவரை கூப்பிட்டேன் சார், இங்கே பாருங்கள் எந்த எவிடன்ஸ் இல்லாமல் என்ன பொய் வழக்கில் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. இதுதானே ஒரு நல்ல ஒரு ஊடக பெரிய ஆளுங்களுக்கே இதுதானே அங்கே தோரணை. நீங்களே இப்படி பதறினீங்கன்னா அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ், கேமராமேன் எப்படி நீங்கள் வழி நடத்துவீங்க? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? எல்லாரோட கேள்வி அதுவாக தான் இருக்குது. இப்போ விஜயன் ஒன்று கைது செய்யப்படலையே, விசாரணை வாக்குமூலம் வாங்கிட்டு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது ஏன் சேகர் ரெட்டி டைரி வந்துச்சே, அப்போ என்ன பண்ணாங்க? அப்போ பதறினாங்க எல்லாரும் தெரியுமா? அடுத்த பேர் யார் பேர் வந்துட போகுது. அப்போல்லாம் அதெல்லாம் எங்கே போச்சு? அதாவது ஒரு ஆசிரியராக அவர் தன்னுடைய இடத்தை தவறிட்டார், அதை மழுப்புறதுக்கு நேற்று மழுப்பலான ஒரு பதில் அனுப்புகிறார். திரும்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்று வரை சட்டம் இது போகுது, இதுக்கப்புறம் சட்டம் பார்த்துக்கொள்ளும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு முடிவில்லாத ஒரு இடத்துல முடிக்கிறாரு. அந்த இடத்த அவரை பார்த்தோன்னே எல்லாரும் கட்சி தலைவர்கள், சிறிய கட்சி, பெரிய கட்சி, சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே வந்து விஜய் நல்ல ஒரு, நம்மனா விஜயன் கெட்டவன் நான் சொல்கிறோம், நீங்களும் விஜயன் கெட்டவன் சொல்லலை, நானும் விஜயன் கெட்டவன் சொல்லலை. ஏன் இப்படி பதறீங்க? அப்போது உங்களுக்குன்னு உடனே பத்திரிகை அமைப்புகள் அறிக்கை விடுது, உடனே எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இல்லை, ஆனால் இவரை வந்து விசாரணைக்கு அழைத்த உடனே ஒரு நரேட்டிவ் வந்து இவர் வந்து தாவேக்காக்கு எதிரானவர், விஜய் அவர்களை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு, திமுக ஆளு அப்படின்னு இன்னொரு பக்கம் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இல்லையா? இவரை வந்து கைது பண்ணுங்க, அடுத்து இன்னொரு ஊடகவியலாளர் பேரை சொல்லி அவரை வந்து கைது பண்ணுங்க சார். அது சொல்லதான் சார் ஒரு நரேட்டிவ் செட், அதை சொல்லதான் சார் செய்வாங்க. அதனால வந்து ஊடகவியலாளர்லாம் ஒன்றிணைறாங்க சார். அதை சொல்லதான் சார் செய்வாங்க, அதை சொல்லதான் சார் செய்வாங்க. எப்படி சொல்லாமல் இருப்பாங்க? இவர் மேலே ஏதாவது ஒரு வலுவான ஆதாரம் இருந்து இவர் ஏதாவது பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிச்சா நம்ம எதிர்த்து பேச, இவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிச்சவனும் கைது பண்ணிட்டாங்களா? காவல்துறைக்கு ஆதரவு அவங்க வைக்கிற கிளைம் என்னன்னா, நைட்டு வந்து 12 மணி வரை விசாரணை பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு, 1 மணிக்கு திரும்ப மறுபடியும் அழைத்து இல்ல, அவங்களே தெளிவா சொல்லியிருக்காங்க, காலையில 11 மணிக்கு அங்க போயிருக்காரு, அலைக்கழிக்கிறாங்க. அந்த ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க, அதாவது சென்சிட்டிவான விஷயத்துக்குலாம் ஒரு அக்யூஸ்டை பிடிச்சி செக்யூர் பண்ணதுக்கப்புறம் மெயின் அக்யூஸ்ட் பிடிக்கிற வரைக்கும் இந்த அக்யூஸ்ட் எங்கே வச்சிருக்குன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? சோர்ஸ் மூலிமா வெளியே போய் அவன் அப்ஸ்காண்ட் ஆகிடுவான். புரியுதுங்களா? 1. 2வது, நள்ளிரவு நேரத்தில் இவரோட ஃபோனை கொண்டு போய் அப்போவே சைபர் செக்யூரிட்டியில் போட்டுலாம் எடுத்துக்க முடியாது. அப்போ அதுக்கு அவங்க சொல்ல சைபர் பகுப்பாய்வுக்காக அதுக்கு நான் காலையில் டயத்தை ஒதுக்கியிருக்கோம், விசாரணை பண்ணி நாங்கள் முடித்து அறிவுறுத்தப்பட்டு அனுப்பப்படுறோம், விசாரணைக்கு ஒழுங்காக ஆஜராகணும்னு ஒத்துழைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்குன்றாங்க. இது ஏன் இவ்வளோ பம்புறீங்க? ஆட்சியை வந்து கவுக்கணும், ஆட்சியோட நிலைத்தன்மையை கெடுக்கணும், 15 எம்எல்ஏ உருவணும் அப்படின்னு ஐபிடி திருநாகரசுக்கு யார் அசைன்மெண்ட் கொடுத்தாங்க? அங்கே கண்டுபிடிங்க. செந்தில் பாலாஜியோ இல்லைன்னா அசோக் குமாரோ திமுக தரப்புலன்னு சொல்றது என்னன்னா, இதெல்லாம் ஒரு செட்டப், இது வந்து வலுவான ஆதாரங்கள் இல்லை, அதனால தான் முன்ஜாமீனை கொடுத்துட்டாங்க, அவரை வந்து ஏதோ திட்டமிட்டு சிக்க வைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா அவங்களுடைய வாதம். அவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக போய் குதிரைப்பேரை பண்றதே வந்து தாவேக்காதா. சில பேர் சத்தமா மறைக்கிறதுக்காக தான் வந்து சில பேர் பொய்யவே வந்து ரொம்ப சத்தமா பேசுவாங்க. நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கீங்க, பேசும்போது சத்தமா பேசுனா பொய் இல்லை உண்மை நினைச்சுப்பாங்க. 2வது, என் மேல வழக்கு போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அப்போ உண்மை இருக்கு போல இருக்குன்னு நினச்சிக்கோங்க. என் மேலே வழக்கு போடு என்ன சொல்கிறான்னா அவங்ககிட்ட மெட்டீரியல் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க என் மேலே வழக்கு போடு, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா போட மாட்டாங்க, நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது இதெல்லாம் வந்து காவல்துறை எடுத்துக்காது. ஐயோ அவர் திமுகவோட ஆளுங்க, அவர் திமுக ஆதரவாக பேசுவார், இதெல்லாம் வந்து தேர்ட் லெவல் இருக்கவங்க முகநூலில் போடுற கமாண்டு. நீங்கள் ஏன் பதறி போடுறீங்கன்னு கேட்குறேன். உடனே எல்லா தலைவருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஜயன் இது பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு பதிவு போடுங்க, விஜயன் இது பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு பதிவு போடுங்க, நீங்கள் இது போடுங்க. ஒருத்தர் ஐயோ இது விஜயனுக்காக ஒரு பதிவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் போடுறேன்றார். யார் சொன்னால் எல்லாம் போட சொல்லியிருக்காங்கன்றாங்க. தலைவர்களுக்கெல்லாம் வந்து அழுத்தம் கொடுத்து தான் போட வச்சு. ஆமாம், அழுத்தங்க எல்லாருக்கும் அழுத்தம் கொடுத்து தான் போட வைக்கலாம். வேறு எப்படி தெரியும்? அவன் ஒரு தலைவர் ஒரு இடத்துல இருக்க, எப்படி கொஞ்சம் நீங்கள் ஒரு கண்டனம் தெரிவிங்க, நீங்கள் ஒரு கண்டனம். இது ஒரு ஸ்டைலிஷ் ஆகிடுச்சு. பெரும்பாலான தலைவர்கள் அவரே பேட்டி எடுத்திருக்காரு, அதன் அடிப்படையில் அவங்க போட்டிருக்கலாம் இல்லையா? யார் விஜயன்? அவங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறது? அது செய்தியாக வந்துச்சு, சோசியல் மீடியாவில் வந்துருச்சு சார், எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க.
ஃபேஸ்புக்ல வந்து எவ்வளவு ஷேர் ஆனது ஃபேஸ்புக் அதான் ஃபேஸ்புக் எப்படி அது ஷேர் ஆகுது? முதல்ல யாரு பற்ற வைக்காம எப்படி எரியும்? சும்மாவே நெருப்பு வந்துருமா? ஊடகவியலாளர் தான் போட்டாரு. ஆ அவங்க கூட வந்து ஊடகவியலாளர் போயிருக்காங்க, போயிருக்காங்க விசாரணைக்கு. அதாவது சிவகுமார், நீங்கள் உங்களை கைது பண்ணும்போது, உங்களை ஒரு நாள் கைது பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து, உங்களை வந்து ஒரு பொய் வழக்கில் கைது பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, நீங்கள் தனி மனிதன். ஓகேவா? நீங்கள் தனி மனிதன். அது சொல்ல சொல்ல கேட்காம அவர் போட்டுக்கிட்டு இருந்தாருங்கன்னு போயிடுவானுங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்காங்களா இந்த விங்கு, இவங்களுக்குள்ள யாரை எஃப்ஐஆர் போட்டாவே போதும், ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளர் குரல் வலையை நெருக்கின் செயல்னுவானுங்க. நான் வெளிப்படையாக கேட்குறேன், எத்தனை வருஷமாக நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, எத்தனை பத்திரிக்கையாளர் ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை பத்திரிக்கையாளர் கைது, எத்தனை பத்திரிக்கையாளர் இரங்கல் கூட்டம், எத்தனை பத்திரிக்கையாளர்களுக்காக போராட்டம், எத்தனை பத்திரிக்கையாளருக்காக உண்ணாவிரதம் நடந்திருக்கு, மறியல் நடந்திருக்கு, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. எதையா ஒன்றத்தில் இந்த விஜயனை பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி? அது ஏதாவது ஒன்றத்தில் கலந்துருக்காரா? ஆனால் இவர்களை சுற்றி தான் ஊடகமே இருக்குது. இவர்களுக்கு ஒன்றுனா அது ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளர் குரல்வழியை நெளிக்கும் செயல். மற்றவனுக்குன்னா உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி. விஜயன் நிரபராதி இல்லைன்றதை போலீஸ் சொல்லட்டுங்க, அவங்களுக்கு அவகாசத்தை கொடுங்க. இந்த போலீஸ் உங்கள் கூட தானே இருந்துச்சு இவ்வளோ நாள், எப்படி ஒரே டைமில் மைய போட்டு மாய்க்கிடுவாங்களான்னா? போலீஸ் சொல்லட்டும். விசாரணைக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு, அவர் குற்றமும் சுமத்தப்படலை, குற்றவாளியும் கிடையாது. நீங்களே ஏன் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க? விஜயனை எதுக்கு ஆயுதமாக பயன்படுத்துறீங்க தாவேக அரசை எதிர்த்து? இப்போ விஜயன் உங்களுக்கு ஒரு ஆயுதம் தேவை. இப்போ விஜயன் ஒரு 2 நாளாக அந்த கொல்லிக்கட்டையை விஜயனை பிடிச்சிட்டிங்க, நீங்கள் இவ்வளோ தானே விஜயனை நீங்கள் பயன்படுத்துறீங்க. விஜயன் மேலே ஒரு தாவேக்காவுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கோ, தாவேக்காவுக்கு மேலே விஜயன் மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கோ நீங்கள் அதை ஒரு பகடக்காய யூஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஆசிரியர் தவறிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். முன்னாடி சொன்னார், நீ தானே போடுற, இப்போ நீ தானே நியூஸ் ஆக்கியிருக்கணும். அப்போவே ஒரு செய்தியாளர் பத்திரிக்கையாளர் அதை தானே பண்ணியிருக்கணும், அதை பண்ணலை. சரி, நியூஸ் தான் போடல, இதே மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருக்கணும்ல, முகணும்ல. எல்லாருக்கும் என்ன சந்தேகம் இருக்கோ அதே சந்தேகம் உங்களுக்கும் இருக்குது, அதே சந்தேகம் எனக்கும் இருக்குது. இந்த வழக்கு அடுத்த கட்டம் என்னன்னு பார்ப்போம். தொடர்ச்சியாக இன்னும் இது வரைக்கும் பெருசாக இந்த அப்டேட் வரல, காவல்துறை தரப்புலேருந்து ஆதாரங்கள் வரல. வந்ததுக்கப்புறம் இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ச்சியாக பேசலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி.